நல்ல மனிதர்களாக இந்த சமுதாயத்திற்கு ஒப்படைப்பதே ஒரு நல்ல வகுப்பறை தான், ஒரு நல்ல பள்ளிக்கூடங்கள் தான். அந்த வகையில் நம்முடைய பள்ளி இது நாள் வரை 9 வகுப்பறைகளில் 900 மாணவர்களை கொண்டு ஷிப்ட் முறையில் நாம் இயங்கி வந்தோம். அந்த நாட்களில் நம்முடைய கட்டிடங்கள் விரைந்து முடிவடைவதற்காக நமது மாமன்ற உறுப்பினர் அவர்கள் பெரும் சிரத்தையுடன் மேற்பார்வையிட்டு விரைந்து முடிக்க நமக்கு உதவி செய்துள்ளார். இப்பொழுது நாம் சற்று நல்ல நிலையில் நம்முடைய பள்ளியை நடத்தி வருகிறோம். இன்னும் வகுப்பறைகள் நமக்கு தேவை உள்ளது, அதையும் அவர்கள் செய்து முடிப்பார்கள். எனவே நமது மாமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நாம் அனைவரும் இந்த பந்தலின் கீழ் நாற்காலியில் அமர்ந்து மிகவும் வசதியாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நமது ஐயா முத்துமாலை ஐயா அவர்கள் வசதி செய்து கொடுத்துள்ளார்கள். அவரையும் நாம் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். நமது ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் ஐயா அவர்கள் நமது பள்ளிக்கு வருகை தந்துள்ளார்கள். அவரையும் வரவேற்கிறேன். நமது பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்கள் திரு லக்ஷ்மி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக பள்ளியின் சார்பாக வரவேற்கிறேன். மற்றும் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்முடைய பள்ளி பெற்றோர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நமது மாணவர்களின் கல்வியிலும் அவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டுள்ள என் பள்ளி ஆசிரியர்கள், தாய் உள்ளம் படைத்த என் ஆசிரியர் பெருமக்களை அன்புடன் வரவேற்கிறேன். எங்கள் செல்ல குழந்தைகள் மாணவ கண்மணிகளை அன்புடன் இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நன்றி. தற்பொழுது நம்முடைய பள்ளியின் ஆண்டு அறிக்கை, ஆனுவல் ரிப்போர்ட் சொல்லுவோம். நம்ம ஸ்கூல்ல என்னென்ன நம்ம சாதனைகள் பண்ணியிருக்கோம், என்னென்ன நம்மளுக்கு அரசின் மூலமா சலுகைகள் வந்திருக்கு, அதை பற்றியெல்லாம் நம்ம ஆசிரியர் திருமதி என் மகாலட்சுமி அவர்கள் சொல்லுவாங்க. கேட்கலாம். இதுக்கெல்லாம் கை தட்டுக்கு தயவுசெய்து நான் சொன்னா கை தட்டுறீங்க. ஸோ குழந்தைகளை அடுத்த கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டைம் நிறைய குழந்தைகளுக்கு கொடுக்கும். ஸோ அது இருந்தால் மட்டுமே அவரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான், இப்போ இவங்க ரொம்ப சின்ன பசங்க வளர்ந்து மேலே வரப்போகிறாங்க. வளர்த்து பெரிய லெவலுக்கு வரும்போது அவங்க எல்லாரும் கொடுக்குற இடத்துல இருக்கணும், வாங்க இடத்துல இருக்கக்கூடாது. கொடுக்குற இடத்துல இருக்கணும் அப்படின்னு ரோட்டரி கிளப்ல இருக்கான நாங்கள் நிறைய செஞ்சுட்டு இருக்கோம், நிறைய ஸ்கூல்ஸ்க்கு செஞ்சுட்டு இருக்கோம். ஸ்ரீதர் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய இந்த வேளச்சேரி பகுதியிலே யாருக்கு எந்த உதவி என்றாலும் தான் உழைத்து சம்பாதிக்கின்ற தொகையிலே பெரும் பகுதியை இந்த மக்களுக்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் பல பள்ளிகளுக்காகவும் கொடுத்து வருகின்ற குறையில் உள்ள என் ஆர்வீரண்ணன் மரியாதைக்குரிய முத்துமாலை அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, என்னோடு வருகிறதற்கு வேல்முருகன் அவர்களே, மேகநாதன் அவர்களே, பத்மராஜன் அவர்கள், நீலகண்டன் அவர்களே, ராஜேஷ் அவர்களே உள்ளிட்ட இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக பெற்றோர்களும் பிள்ளைகளும் நமக்காக இந்த பள்ளிக்காக 2.5 கோடி பணத்தை இந்த பள்ளிக்காக தந்த நமது தமிழகத்தின் முதல்வர் மாண்புமிகு ஐயா தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் அனைவரும் நன்றி சொல்ல வேண்டும். நமக்காக 2.5 கோடி கொடுத்திருக்கின்றார். மேலும் இதற்கு மேலும் இன்னொரு எடுக்க வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அந்த கோரிக்கையை நிறைவேற்றி அவர் மீண்டும் 1 கோடி தருவதாக ஒப்புதல் தந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த பள்ளிக்கு பின்புறம் ஒரு பள்ளி வளாகத்தை கட்ட இருக்கின்றோம். அதற்காகவும் தமிழக அரசு உதவி செய்கிறது. நீங்கள் கேட்கின்ற அனைத்திற்கும் இந்த அரசாங்கம் நமக்கு உதவி செய்தால் தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டவர்களாக திகழ்கின்றோம். பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் இப்போ அடுத்தது நாட்டியம், நடனம், பல்வேறு நாடுகள் இங்க பண்ணிருக்காங்க. அவங்க எப்படி பண்றாங்கன்னு பாக்கிறதுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் நீங்க வந்திருக்கீங்க. உங்க பிள்ளைகள் மேல நீங்க ஒரு சந்தோஷம் வச்சிருக்கீங்க.
இந்த பிள்ளைகள் வருங்காலத்துல நல்ல நிலைமைக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு முன்னால் உரையாற்ற அண்ணன் கூட சொன்னாரு, கூடுமான அளவுக்கு குழந்தைங்களை இந்த செல்லு தாக்கத்திலிருந்து குழந்தைங்களை கண்டிப்பா நீங்க கொஞ்சம் இந்த அஞ்சாய் வச்சு இந்த முக்கியமான நேரம் இதெல்லாம் செல்லு தாக்கத்தை குழந்தைகளுக்கு தடுக்கணும். காரணம் குழந்தைங்க இப்ப என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க குழந்தைங்க இருக்க சொல்ல கூட வீட்டுல உங்களுக்கும் உங்க கணவர்களுக்கும் உங்க மனைவி மார்களுக்கும் கூட ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை சண்டை வந்தா கூட இந்த குழந்தைகளை வச்சு இந்த குழந்தைங்க எதிர்க்க சண்டை போடக்கூடாது. இந்த பள்ளி பருவத்தில் நீங்க குழந்தைங்களை எதிர்க்க வச்சுக்கின்னு நீங்க 2 பேர் தகாத வார்த்தையோ இல்ல பேசி சண்டை போட்டீங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய மைண்ட் செட்ல அப்படியே அது படியும். அது குழந்தைங்க படிக்கிறதுக்கு அது தடையா இருக்கும். ஏன்னா ஒரு உலகம் ரொம்ப முன்னேற்றமான உலகமா இருக்காது. இந்த உலகத்துல போராடினாதான் பள்ளி குழந்தைகள்லாம் ஒரு குறிப்பிட்ட உங்களுடைய கனவை நிறைவேற்றி கொள்வாங்க. அதனால பேரண்ட்ஸ் நிறைய வந்துக்கிறீங்க. இந்த குழந்தைங்க ரொம்ப பாராட்டி நீங்க சுத்தி உங்க பசங்களே தேடுறீங்க. நம்ம பெற்று வளர்த்து 10 வயசு ஆச்சு என் குழந்தை எங்க இருக்கிற கையிலே பிடிச்சி வச்சிருக்கிறீங்க. நீங்க உங்க குழந்தைய பற்றி பத்திரமா இருக்கிற யோசிச்சு சொல்ல உங்களையும் பெற்று வளர்த்த உங்க தாய் தகப்பனா எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நிமிஷம் யோசிக்கணும். நீங்க இந்த குழந்தைகளை எவ்வளவு பாசமா வளர்க்கிறீங்களோ இதே மாதிரி தான் வெயிலையும் மழையிலையும் பசிலையும் பட்டி இருந்து உங்க அம்மா அப்பா உங்களை வளர்த்திருப்பாங்க. காரணம் அந்த உயர்ந்த ஜீவனுக்கு இந்த மண்ணில் இருக்கிறப்போ உங்க பிள்ளைங்க மேல எவ்வளவு நீங்க கவனம் செலுத்துறீங்களோ அதே மாதிரி உங்க பெற்றோர்களுக்கு நீங்க கவனம் செலுத்தணும். ஏன்னா வாழப்பட்டு கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்துக்கு உங்க தந்தை உங்க தாய் தந்தையார் அவங்களுக்கு நீங்க நன்றி கடன் பட்டவா இருக்கணும். பிள்ளைகளை ஒரு சவாலோடு வளர்க்கக்கூடாது, ஏதோ கண்டிஷன் பண்ணக்கூடாது. அண்ணன் கூட சொன்னாரு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா வைங்க. எல்லா குழந்தையும் உலகம் இருக்கிற நிலைமையில படிச்சாதான் முன்னேற முடியும். படிக்காத எந்த குழந்தையும் முன்னேற முடியாது. காரணம் நீங்க வெளியில கூட பார்ப்பீங்க 3 பசங்க கூட குழந்தை போய் சேர்ந்ததுன்னா ஒண்ணு கெட்டு போயிடும். ஏன்னா உலகம் அப்படி இருக்கு. ஏன்னா இந்த டிவிலையும் மற்ற செல்லில பார்த்து குழந்தைகளும் கூட தன்னை மறந்து அப்படி கெட்டு இருக்குங்க. அதனால கூடுமான அளவுக்கு குழந்தைகளை இந்த பேராபத்தை காப்பாற்றணும்னா உங்ககிட்ட தான் இருக்குது. குழந்தையோட அன்போடு இருங்க. அவங்க வீட்டில் வர குழந்தை கேட்டா போயிட்டு வரலாம். குழந்தை உடம்புல நல்லா இருக்குதா, குழந்தை பாருங்க, குழந்தை படிக்கிறான்னு பாருங்க. ஸ்கூல் விட்ட உடனே அந்த டைம்ல ஸ்கூலுக்கு வரணும், வீட்டுக்கு வந்துடணும் செக் பண்ணுங்க. ஏன்னா ஸ்கூல் விட்டு ரோட்ல நின்று ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி பேசினாலே குழந்தை தன்னுடைய முன்னேற்றத்திற்கு அது தடையா இருக்கும். அவங்க மாணவர்களோட பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். கவனமா இருந்து குழந்தைகளை நீங்க நல்லா வளர்ந்து வருங்காலத்தில் இந்த குழந்தைங்களை இங்க அமர்ந்திருக்க எத்தனை குழந்தைகளை எவ்வளவு பேர் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆவீங்கன்னு தெரியாது, எவ்வளவு பேர் இன்ஜினியர் ஆவீங்கன்னு தெரியாது, எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வருவீங்கன்னு தெரியல. அதை பெற்றோர்கள் உங்களாண்டியும் நீங்களாம் அந்த குழந்தை ஒரு 8 hour 7 hour தான் வீட்டில் வச்சிருக்கிறீங்க. அப்ப நீங்க வச்சிருக்கிற நேரத்தில் குழந்தைய சாப்பிட்டு தூங்கிடும். இப்ப 7 மணிக்கு 8 மணிக்கு போனா நீங்க குழந்தை வந்தாங்கன்னா சாப்பாடு போட்டு கொடுவீங்க, சாப்பாடு போட்டு தூங்கிடுங்க. 2வது காப்பாடு ஏந்துக்கும்.